ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 98 பெருமை 972வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இந்த குறட்பாவிலே இந்த காலத்திலே நாட்டிலே நடைபெறுகின்ற போராட்டம் என்னவென்றால், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற அடிப்படையிலே போராட்டங்கள் நடைபெறுகின்றன, வன்முறைகள் நிகழ்கின்றன. திருவள்ளுவர் காலத்தில் கூட அது இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறட்பாவை எழுதியிருக்கின்றார். மேல் கீழ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றார் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. மேல் கீழ், மேலானவன் கீழானவன், மேல் குடியில் பிறந்தவன் கீழ்குடியில் பிறந்தவன் என்பதெல்லாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மேன்மையுடையவன் என்றும் கீழ்த்தரமானவன் என்றும் எடுத்துக்கொள்வது நல்லது. மேல்குடியில் பிறந்தவன் கீழ்குடியில் பிறந்தவன் என்பதை விட மேலான நிலையில் வாழ்பவன் கீழான நிலையில் வாழ்பவன் குணத்தளவிலே, இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். யார் மேல்நிலையில் மேலான புகழோடு வாழ முடியும்? மேலான குணங்கள் இருந்தால் மேலானவன். உன்னுடைய முன்னோர்களெல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அதாவது நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கின்ற பொழுது ஃபார்வேர்டா பேக்வேர்டா மோஸ்ட் பேக்வேர்டா பிற்படுத்தப்பட்டவரா எதெல்லாம் கேட்டு நம்முடைய படிவத்திலே பூர்த்தி செய்கிறார்கள். அது இந்த காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது, அந்த காலத்திலும் இருந்தது. அதை ஏன் எடுக்கிறார்கள் என்றால், சிலருக்கு கல்வி அறிவு ரொம்ப குறைவாக இருக்கும். சில குடியிலே பிறந்தவர்களுக்கு, சில குடியிலே பிறந்தவர்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கும். அவர்கள் பரம்பரையாக படித்தவர்கள். சிலர் இப்பொழுதுதான், சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுதுதான் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஓரளவு தான் படிப்பு வசதி இருக்கிறது. ஆனாலும் கூட யார் பெரியவர் என்று இருக்கின்ற பொழுது, நல்ல செயல்களை மேன்மையான செயல்களை எவன் செய்கிறானோ அவன் கீழ்த்தரமான குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட, அதாவது கீழ் அடித்தளத்தில் இருக்கின்ற வாழ்க்கையிலே பிற்பற்றிருக்கின்ற வாழ்க்கை தரத்திலே மிக கீழ்நிலையில் இருக்கின்ற அவன் நல்ல குணமுடையவனாக இருந்தால் அவன்தான் மேலான குடி, அவன்தான் மேலானவன், அவன்தான் உயர்ந்தவன் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றான். அதே போல மேல்குடியிலே பிறந்திருக்கலாம், மேலான குடும்பத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக பெரிய குடும்பத்திலே அவன் பிறந்திருக்கலாம், அல்லது நாங்கள் தான் பெரிய மேலான ஜாதிக்குரியவர்கள் என்றெல்லாம் சிலர் நாங்கள்லாம் உயர்ந்த குடியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த குடியிலே அவர் மேலான குடியிலே பிறந்திருந்தாலும் கூட கீழ்த்தரமான குணங்கள் இருந்தால் அவன் பெரிய குடியிலே பிறந்தவன் அல்ல, அவன் கீழ்மகன், அவன் கீழ்த்தரமானவன். ஏனென்றால் கீழ்த்தரமான குணம் இருக்கிறது. பெரிய குடி என்று சொல்லுகிறான், ஆனால் பெரிய குணம் இல்லை. உயர்ந்த குடி என்று சொல்லுகிறான், உயர்ந்த எண்ணம் இல்லை. அவன் எப்படி உயர்ந்த குடியில் பிறந்தவன் ஆவான்? இழிந்த குணம் இருக்கிறது அவனுக்கு. எப்படி அவன் உயர்ந்த குணம் உடையவன் ஆவான்? உயர்ந்த குடியிலே பிறந்தவன் ஆவான். திருவள்ளுவர் சொல்லுகின்றார், கீழ்நிலையில் இருக்கின்றான் ஒருவன், தாழ்ந்த நிலையில் இருக்கின்றான். பொருளாதாரத்திலும் சரி, அறிவிலும் சரி மிக கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கின்றான். ஆனால் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கின்றன. அவன் மனதிலே மிக மேன்மையான மிக உயர்ந்த சிந்தனையும் குணநலன்களும் இருக்கின்றன. அவன்தான் பெரியவன், அவன்தான் உயர்குடியிலே பிறந்தவன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே அரசன் கூட எவன் கற்றிருக்கிறானோ அவன் எதை ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, கற்றவனாக இருந்தால் நான் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று அரசன் சொல்லுவான். ஒரு தாய் கூட தன்னுடைய குடும்பத்தில் 5-6 குழந்தைகள் இருந்தால் கூட தனக்கு நல்ல படித்த குழந்தை, அறிவாளி குழந்தையை, குணமுள்ள குழந்தையைத்தான் தாய் விரும்புவாள். அதுக்கு அடுத்த நிலையில் தான் மற்ற குழந்தைகள். அப்படி திருவள்ளுவர் சொல்கின்றார், நீ உயர்ந்த குடியிலே பிறந்தரா, அதனால் ஒரு பயணமில்லை, உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். நீ ரொம்ப பிற்பட்ட குடும்பத்தில் இருக்கின்றாய், அறிவிலும் ஆற்றலிலும் வசதியிலும் பொருளாதாரத்திலும் தாழ்ந்திருக்கிறாய், இருந்தாலும் உனக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் நீதான் உயர்ந்த குடியில் பிறந்தவன், நீதான் உயர்ந்தவன் என்று திருவள்ளுவர் திட்டவட்டமாக இந்த குறட்பாவிலே பதிவு செய்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.